வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பிரான். வணக்கம். வணக்கம். பரபரப்பான சூழல்ல நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலிலே 1952க்கு பின்னால் தனி பெரும்பான்மை பெற முடியாமல் தடுமாறி பல கட்சிகளின் ஆதரவோடு முதல் முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார் ஜோசப் விஜய். இதில் பல நல்ல அம்சங்களையும் நான் பார்க்கிறேன். குறிப்பாக ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர், இப்போ பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறார்னா சிறுபான்மை நல வாரிய தலைவராகத்தான் ஆக முடியும். நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அரசியலில் முதன்மை அதிகாரம் கூட வழங்கியது கிடையாது. இப்போ நீங்கள் இந்திய அளவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆக்குவாங்க. ஜனாதிபதி அதிகாரமிக்க பதவியே அல்ல, அது கையெழுத்து போடுற பதவி தான். நீங்கள் இந்தியாவினுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய பிரதமர் போன்ற சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறது ஜனாதிபதி பதவி அல்ல. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் எப்பப்பெல்லாம் மைனாரிட்டிஸ் ஜனாதிபதியாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகள் அதிகமாக. அது தவறு. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிற போது அதற்கு திரைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். குஜராத் கலவரத்திலே கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்ட போது, சொந்த மண்ணிலேயே அவர்களோட வீடு இழந்து அவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்ட போது, அப்போ அந்த குற்றம் உலக அளவிலே பாதிக்கப்பட்டது. இனக்கலவரம் இந்தியாவிலே நடக்கிறது, மதச்சார்பின்மை என்பது தகர்க்கப்பட்டு விட்டது என்ற விமர்சனம் உலக அரங்கிலே எழுந்தபோது, அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமரை ராஜினாமா செய்யுங்க, நான் உலகத்தின் முகத்தில் எப்படி விழிப்பேன், நான் எப்படி சக மனிதர்களை சந்திப்பேன் என்றெல்லாம் கூட அவர் பேசினார். அப்ப அவர்கள் அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவர்களே சிதையக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கலவரத்தை, அந்த இரத்த கரையை துடைப்பதற்கு அப்துல் கலாம் என்கிற விஞ்ஞானியை அவர்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியதன் மூலமாக அந்த பாவத்திற்கு ஒரு திரையை தயாரித்து கொண்டார்கள். அதற்கு அவர் பயன்படுத்தப்பட்டார். இப்போ இந்திய அரசியல் சூழல்ல ஒரு ரொம்ப ஆரோக்கியமான, தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆமாம், ஒரு 2 நன்மைகள் பார்க்குறேன். ஒன்று, ஒரு மைனாரிட்டி சிஎம் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தல் அரசியலிலே பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய பணம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. சாதியம் பெருமளவில் அதை சொல்லி ஓட்டு கேட்பதற்கான அணி திரட்டல் என்பது வழக்கமாக கூர்மை அடைந்திருக்கிற நிலைமையில் இந்த அலையில் அது காணாமல் போயிருக்கிறது. யார் என்ன வேட்பாளர் என்பது அவங்க பார்த்து தான் நிறுத்தியிருக்காங்க. அதுக்காக தாவேக்கா எக்மோரில் ஏன் ராஜமோகனை நிறுத்துகிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே ஏன் நிறுத்துகிறாங்கலாம் அவங்க கணக்கு பண்ணி தான் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அதை கடந்து வாக்காளர்கள் கொஞ்சம் ஒரு பொது நிலையில் வாக்களித்திருக்கிறார்கள். எப்போவுமே மாஸ் லீடர்ஸ் அப்படின்னு உருவாகிற போது அவர்கள் என்ன ஆளு அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை என்ன ஆளுக அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எம்ஜிஆர் என்ன ஆளுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா அவர் எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல. அவர் இதில் கேரளத்தை சேர்ந்தவர், அவர் கொழும்புல பிறந்தவர் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது. அப்போ மாஸ் லீடர்ஸ் யாரையுமே நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு ஜெயலலிதாவையோ கலைஞரையோ பேரறிஞர் அண்ணா என்ன கம்யூனிட்டின்னு பார்த்துலாம் யாரும் ஓட்டு போடலை. அவருடைய அறிவாற்றலை பார்த்து வந்தார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, படிக்காதவர்கள் பாமரர்கள் நிறைந்திருந்த காலத்தில் ஒரு அறிஞரை முதலமைச்சராக்கியிருக்காங்க. இப்போ எல்லாருமே கல்வி அறிவு பெற்றவனா மாறி இருக்கான். படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நடிகரை முதலமைச்சராக்கியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு இவருக்குள்ள வித்தியாசம் நான் எதை பார்க்குறேன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி திரண்டவர்கள் அனுபவம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அவங்களா திரண்டாங்க. இவருக்கு பின்னாடி அனுபவம் மிக்கவர்கள் திரளலை. அதனால் இது முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவுக்கு கிடைத்த வெற்றி தான், அது இன்ஸ்டாகிராமுக்கு கிடைத்த வெற்றி தான் அது. இப்போ நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க, தேர்தல் களத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல, அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இவங்க செலவழித்த மொத்த பணமும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப புரட்சிக்கு இதை முழுசாக இந்த எலெக்ஷனை ஃபுல்லாக பேக் பண்ணி இதை லீட் பண்ணி, இதை இன்னும் சொல்ல போனால் அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே வெற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஹையஸ்ட்டாக இந்த தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்பத்தில் செலவு பண்ணாங்களோ அவங்க வின் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ வாரே யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட ஐடி விங்கா இல்லை டிவிகேவோட ஐடி விங்கான்றதுல டிவி அதில் பணம் நிறையா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ட்ரெடிஷ்னலாக வேட்பாளர்களுக்கு சொந்த வீட்டை விற்று நகையை விற்று ராப்பகலாக ஓடி உழைச்சி வேர்வை சிந்தி மயக்கப்பட்டு கீழே விழுந்து அப்படி எத்தனையோ சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். இது ட்ரெடிஷ்னலாக நடந்த தேர்தல் பரப்புரை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து எல்லா கட்சியிலையுமே.
ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிரச்சார யுக்தி, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு வீட்டு கதவுகளையும் ஒவ்வொரு வீட்டு வாக்காளர்களையும் தனிப்பட்ட முறையில் ரீச் பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பத்தை அதிக பணம் கொடுத்து கையாண்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆமாம். இல்லை, இப்போ எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு சித்தாந்தத்தில் இருந்து தான் தலைவர்கள் பிறப்பார்கள். திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பில் இருந்து பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு அண்ணா அதை வெகுஜன அமைப்பாக மாற்றுகிற போது கடவுள் மறுப்பை மட்டுமே கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னதை முன்மொழிந்து, நான் பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்றெல்லாம் பேசி அவர் வந்து ஒரு அணி திரட்டலை செய்கிறார். அது ஒரு தாய்மொழியை காக்கிற போர், இடஒதுக்கீடு, சமூக நீதி, சிறுபான்மை நலன் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை, சமத்துவத்திற்கான கட்டமைப்பை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியலை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியலை முன்மொழிந்து ஒரு ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. நீங்க வலதுசாரி அரசியல் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்று ஒரு கருத்தியல் இருக்கிறது. அந்த கருத்தியல் நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு கருத்தியல் தான். அது உலகத்தை வந்து ஆதிக்கம் செலுத்துகிற கருத்தியல், பார்ப்பனிய கருத்தியல், RSS கருத்தியல்ங்கிற இந்துத்துவ கருத்தியல், அதுக்கு கூட ஒரு கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தை நம்பிக்கொண்டு அந்த சித்தாந்தத்திற்காக வாழ்பவர்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இது எதுல சேருங்கிறதே நமக்கு முதல்ல வந்து எந்த அடையாளமற்றதாக இருக்கிறார்கள். இப்போ நீங்க ஒரு மனிதனை வந்து நம்ம வழக்கமாக சந்திக்கிற போது அவனுடைய அடையாளம் என்ன என்று அறிந்து கொள்ள யோசிப்போம். நீங்கள் வெளியூருக்காரனாக இருக்கிறவன் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பான். அது ஏன் கேட்குறான்னா, அவன் சொந்த ஊரில் வாழ்வதற்கு வந்து வாய்ப்பு பெற முடியாதவனாக இருப்பான். அவன் விவசாயத்தில் கைவிட்டவனாக இருப்பான், வேலைக்காக வெளியூருக்கு சென்றவனாக இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏன் அவ்வளோ அந்யோன்யமாக தமிழ் சங்கம்லாம் நடத்துகிறாங்கன்னா, அவர்கள் ஒன்று கூடுவதற்கு வேறு வாய்ப்பே இல்லை. மொழியின் வழியாக தானே ஒன்று கூட முடியும். அங்கே நம்ம முதலியார்களாக ஒன்று கூடுவோம். அது திருமண விழாக்களில் வேணால் அப்படி ஒன்று கூடலாமே தவிர, நீங்கள் பொது விழாக்களில் வந்து பொது விசேஷங்களை எப்படி நீங்கள் கொண்டாட முடியும்? அப்போ அங்கு திருவிழாவாக எது மாறுது, மகிழ்ச்சிக்கான கொண்டாட்டமாக எது மாறுதுன்னா, நம்மெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது ஒரு அடையாளமாக மாறுது. எல்லா இடத்துலையுமே அடையாளம் தான் முதன்மையானதாக இருக்குது. இங்கே அடையாளம் என்பது என்னவாக இருக்கிறது? எந்த சித்தாந்தத்தினுடைய அடையாளம், எந்த கொள்கையின் அடையாளம் அப்படின்னு ஒரு எந்த அடையாளமே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ் தேசியமும் திராவிட கருத்தியலையும் நாங்கள் 2 கண்களாக கொண்டிருக்கிறோம்னு அங்கே முதல் மாநாட்டில எல்லாம் அவங்க வந்து பிரகடனப்படுத்தினாங்க. இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தோடு அரசு விழா தொடங்கப்படவில்லை. RN ரவியினுடைய கோரிக்கையை வந்து இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். தொடங்கும் போதும் தேசிய கீதம், முடியும் போதும் தேசிய கீதம், நடுவிலே வந்தே மாதரம், சமஸ்கிருத பாடல், 3வது இடத்திலே தமிழ்தாய் வாழ்த்து என்று நடைமுறை மாறி இருக்கிறது. இப்போ நமக்கு இங்கே தான் நமக்கு வந்து கொள்கை சார்ந்தவர்கள் அரசியல் நடத்தியதற்கும் கொள்கையை பற்றி கவலையே இல்லை என்கிற அரசியல் நடைபெறுவதற்குமான வேறுபாடு என்பது இந்த நிகழ்ச்சி நிரலிலேயே தமிழ்தாய் வாழ்த்து என்பது 3வது இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பயணம் எதை நோக்கி போகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. பல தலைவர்கள் கூட அதை பற்றிய விமர்சனங்களை வந்து முன்வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த பதவி ஏற்புக்கான ஒரு பெரிய கால தாமதம் ஏற்பட்டுச்சுல, அதில் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள போய் அவங்க ஆதரவு கேட்டது, கட்சிகளுக்கிடையே எல்லாட்டையும் போய் ஆதரவு, செக்குலர் கட்சிகளுக்கிடையே போய் ஆதரவு கேட்டது, இந்த காலதாமதம் வந்து கடைசியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கிட்ட ஆதரவு கேட்கும்போது நீண்ட டைம் எடுத்துக்கிடுச்சு. இப்போ காங்கிரஸ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க உடனடியாக வந்து அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் கூட பார்த்தீங்கன்னா பெரிதாக காலதாமதம் எடுத்துக்கிறல. ஆனால் விசிகாவோட எடுத்துக்கிட்ட நேரம் வந்து ரொம்ப அதிகமான நேரமாக இருந்தது. இதுக்கு ஊடால வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேரங்கள் பேசப்பட்டதாக வந்து பரவலாக வந்து அது வதந்தியாக செய்தியான்னு தெரில பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த இடைவெளியில் வந்து அதிமுகவுக்குள்ளே இப்போ பெரிய சலசலப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே அதிமுகவில் CV சண்முகம் தலைமையில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அணி பிரிவு நடக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி, இப்போ இந்த விஜய் வந்து இன்னைக்கு அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி இவ்வளோ அரசியல் சூழல்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து இன்னைக்கு அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா கட்சிகள்? இன்னைக்கு பாரம்பரிய கட்சிகள் எல்லாமே அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா? என்ன சூழலை பார்க்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து எடுத்த எடுப்பிலேயே வந்து அவர்களை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே போவதில் அவர்களுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கிறது. ஏன்னா விஜயை வந்து மிக கடுமையாக விமர்சித்ததே வந்து திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் என்ன சொன்னார்? தியேட்டரில் போய் விசில் அடிங்க, சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது, விசிலுக்கு வாக்களிக்காதீர்கள்னு சொன்னார். பாஜக பெற்ற கள்ள குழந்தை. ஆமாம், பாஜக பெற்ற பிள்ளை தான், RSSனுடைய குழந்தை தான் வந்து தாவேகா என்கிற கருத்து வந்து எனக்கு இருக்கிறதுன்னு ரொம்ப பகிரங்கமான விமர்சனங்களை அவர் முன்வைத்தார். அப்படி இருக்கக்கூடிய அந்த கருத்திலே இருந்து இன்னொரு எதிர் திசையில் வந்து எதிர் துருவத்திற்குள்ளே அவர் நகர்வதற்கு உட்கட்சிக்குள்ளே ஏற்கனவே ஆளுங்கட்சியிலே பங்கு பெற்றவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் 2 பேர் வெளிப்படையாகவே கருத்து தெரிவிச்சிட்டாங்க. சிந்தனை செல்வன் வந்து நீ வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறியா அப்படின்னு கேட்டதெல்லாம் திருமாவளவனுக்கு கேட்டது மாதிரி ஒரு குரல் இருந்தாலும் கூட
அவர்களுக்கு இதன் மீது உடன்பாடு இல்லை என்பதை காட்டுவதற்கான முயற்சியாகவும் சேர்த்து பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு எதிர்கருத்தை தன்னிச்சையாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் தான் இஷ்டத்துக்கு காங்கிரஸை வசைபாடிய ஒரு காணொலிலாம் வந்துச்சு. நாகப்பட்டினத்துக்கு இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இவங்க அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற முதன்மையான சக்திகள், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு நிலவி இருக்கிறது. அப்புறம் இருக்கிற எம்எல்ஏக்களில் ஒருவர் தான் விசிகா எம்எல்ஏ, இன்னொருத்தர் விசிகாவில் இணைக்கப்பட்டவர் கடைசி நேரத்தில் காங்கிரஸில் இருந்து. அப்போ கட்சி அடையாளத்தோடு கூடியவர்னா விசிகாவில் வன்னியரசு மட்டும்தான். வன்னியரசு அமைச்சர் ஆவதை சக தலைவர்கள் விரும்புவார்களா, அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விரும்புவார்களான்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வழக்கமாகவே நண்டு கதை ஒன்று நமக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு கதை இருக்குது. ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு கீழே எடுத்து விட்டுருணும். அப்போ பல சிக்கல்கள் அதற்குள்ளே இருந்துச்சு. அப்போ இதை தவிர்ப்பதற்கு என்ன செஞ்சாங்க, திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை சிந்தனை செல்வன் சொன்னார். அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு, அதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் திருமாவளவன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நேற்று பகல் முழுக்க அல்லோலப்பட்டது. ஆனால் நல்ல வேளையாக அதிகாரத்திலே பங்கேற்பு என்பதை அவர்கள் புறக்கணித்ததன் மூலமாக, தவிர்த்ததன் மூலமாக அந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய கண்ணியம் காக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ரொம்ப அதாவது விரும்பத்தகாத சக்திகள் இருப்பாங்கல்ல, விடுதலை சிறுத்தைகளை விரும்பாதவர்கள், சாதியை போற்றக்கூடியவர்கள்லாம் நேரடியாக திருமாவளவனை தாக்க முடியாதப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடுவாங்க. அதையெல்லாம் அந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து திருமாவளவன் மிக நேர்த்தியாக, மிக சரியாக, ஜனநாயகத்தில் அவர் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். அதே சமயத்தில் அந்த ஆட்சியை நாம் முழுமையாக நம்பவில்லைங்கிறதுக்கான அடையாளம் தான் ஆட்சியில் பங்கேற்காது. அதனுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும், இன்னைக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. செயல்பாடு என்னவாக இருக்கும், அவங்க அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டி இருக்குங்கிறனால தான். அப்போ திரும்பி வர்றதுக்கு ஒரு பாதை வேணும், யூட்டர்ன் போட்டு வர்றதுக்கு ஒரு பாதை வேணுங்கிறதுக்காக தான் திமுகவோடு எங்களுக்கு முழுமையாக நாங்கள் கூட்டணியை முறித்து கொள்ளவில்லை, ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்காக. ஏன்னா தமிமுன் அன்சாரி போய் திமுக தலைவரை பார்க்குற போது, நீ விரும்பினால் அங்கே ஆதரவு கொடுத்துக்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையாகத்தான் அவர் இருந்திருக்கிறாரே தவிர. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் தான் போக விடாமல் தடுத்தார், காதர் மைதீனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, விட மாட்டேன்ட்டாரு, போக விட மாட்டேன்ட்டாரு அப்படின்னு வெளியில் பரப்பப்பட்டது. ஆனால் உண்மை என்னென்னா, திமுகவின் தோழமை கட்சிகள் தான் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியை தாவேகா பதவி ஏற்பதற்கு, விஜய் பதவி ஏற்பதற்கு திமுகவின் தோழமை கட்சிகள் தான் துணை இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வாய்ப்பை அவர்கள் இந்த பந்தை தவற விட்டிருந்தால், இது அதிமுகவில் சிவி சண்முகம் ரெடியாக இருக்கிறாரு, அணிகளோடு காத்திருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு போயிருக்கிறாருன்னா, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாங்கிற அளவுக்கு போயிருக்காரு. எடப்பாடி டென்ஷன் ஆகிட்டாரு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னோன்னே அப்படிங்கிற அளவுக்கு அங்கே போய்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் அதிமுக இந்த அண்ணாமலை சொன்னார்ல, நான் ஒவ்வொரு செங்கலாக உருவிடுவேன்னாரு அண்ணா அறிவாலயத்தில், கடைசியில் அவரை உருவிட்டாங்க கமலாலயத்தில். அது மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, உண்மையிலே செங்கலை எங்கே உருவுறாங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் கிடையாது, அதிமுக செங்கலை உருவிட்டே இருக்காங்க. அந்த கட்டுமானம் எம்ஜிஆர் மாளிகையினுடைய ஒவ்வொரு செங்கலாக உருவப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ கடைசி செங்கலை உருவுற வேலையை சிவி சண்முகம் கையில் எடுத்துருக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை நீடிக்குமா, அந்த கட்சி நிலைக்குமா, வெறும் ரெட்டலையை வச்சு என்ன பண்ணுறது, வெறும் இலை இருக்குது சோறு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சில கல்யாண வீடுகளில் கடைசியாக போகிறவனுக்கு இந்த சாப்பாட்டில் இலை போட்டிருப்பாங்க, ஆளே வரமாட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு, இருங்கன்னு சொல்லுவாங்க. சில ஹோட்டலில் கூட அப்படி சொல்லுவாங்க கடைசி நேரத்தில். அது மாதிரி ஆகி போச்சு, வெறும் இலையாக போச்சு. இப்போ ரெட்டலையில் இப்போ அதிகாரம் என்கிற விருந்து பகிர்ந்தளிக்கப்படவில்லை, பரிமாறப்படவில்லைங்கிற இடத்தை நோக்கி போனதுனால கடைசி வாய்ப்பு, இனி ஒரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வராது. விஜய் சொன்னது உண்மையாகி போச்சு, திமுகவா தாவேகாவான்னு ஆயிடுச்சு உண்மையிலேயே கள நிலவரம். இனி ஒரு முறை அதிமுக என்பது ஒரு துணைநிலை அமைப்பாக இருக்கலாம். இப்போ வேணா எடப்பாடி என்ன செய்யலாம், இந்த வடக்கை ராமதாஸ் பண்ண அரசியல் மாதிரி கொங்கு மண்டலத்துக்கு ஒரு கவுண்டர் கட்சியை கூட நடத்தலாம், அவர் கொங்கு மண்டல கட்சி மாதிரி நடத்தலாம். அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஈஸ்வரன்லாம் இருக்கிறாரு, கொங்கு மக்கள் தேசிய கட்சிலாம் நடத்துகிறாங்க, தனி அரசுலாம் இருக்கிறாரு. அவங்களுக்கு இன்னொரு பெரிய தலைவர், ஒரு மாஸ் லீடர் கிடைச்சது மாதிரி வேணால் அது அமைக்க. அந்த அளவுக்கு அதிமுக உடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் திருமாவளவன் தன்னுடைய நற்பெயருக்கு எந்த களங்கமும் வராமல் ஏன்னா திருமாவளவன் ஆதரித்த பின்னாடி தான் ஆதரிக்கணும்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கருதி இருக்கு. ஏன்னா மதச்சார்பற்ற சக்தி யாரை நம்புறது நாங்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. என்னதான் பேசினாலும் அரசனை நம்பி புருஷனை விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி தான் அந்த நிலைமை இருக்குது. அதனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, திமுகட்ட சொல்லிவிட்டு, ஐயா ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே தான் வரணும் நாங்கள், அதனால் காங்கிரஸ் மாதிரி நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போக முடியாது,
என்கிற நிலைமை இருக்குது தமிழ்நாட்டு அரசு. தாவேகா வந்து தனக்கு தேவையான மதச்சார்பற்ற ஒரு 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 அணியோட இன்னைக்கு சேர்ந்து பெரும்பான்மையான இதோட இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சிவி சண்முகம் வந்து அதிமுகவை உடைக்கிறதுக்கான இல்லை அதிலிருந்து வெளியேறதுக்கான தேவை என்ன இருக்குது? இப்போ தானே வந்து அதிமுக இன்னும் பலமாக இருக்கணும், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஃப்ளோரில் வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து எதிரணியில் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுறதுக்கு சிறப்பட செயல்படுறதுக்கு ஒரு நல்ல தருணம். இந்த காலகட்டத்தில் வந்து அதிமுகவை வந்து பிரிச்சுட்டு வெளியேறது மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறது. அதிமுக கட்சி நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு சிங்களாக உருவப்பட்டிருக்கோ இல்லை வெறும் இலையாக இருக்கோ. ஆனால் இதனால என்ன அடைய போகிறாங்க, என்ன பொலிட்டிக்கல் கெயின் அவங்களுக்கு கிடைக்கும்? பொலிட்டிக்கல் கெயின் வந்து இந்த கூட்டணி வந்து நீடிக்காது. நீங்கள் நாளைக்கு ஒரு கார்ப்பரேட் சட்டம் வருகிறது, 12 மணி நேரம் வேலை மாதிரி இன்னொரு சட்டம் வருது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்க போகுது? நாளைக்கு ஏதோ ஒரு தலித்துக்கான வன்கொடுமை நடக்குதுன்னா விசிகா வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க போகுது. ஏதாவது ஒரு சிக்கல்னா இவர்கள் எல்லாம் விலகி செல்வதற்கான வாய்ப்போடு தான் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. நீங்கள்லாம் வெளியிலேருந்து தானே ஆதரிப்பிய, நாங்கள் உள்ளே போய் ஆதரிப்போம்ல. அதனால் சிவி சண்முகம் வந்து அண்ணன் எப்போ சாவேன் தின்ன எப்போ காலியாகும்னு சொல்லுவாங்கல்ல, தின்ன காலியாகிறதுக்காக காத்திருக்கிறாரு. இப்பயே விட்டாங்கனாலும் கேட்ட திறந்தாங்கனாலும் உள்ளே போயிடுவார். அதனால் ஒரு பலம் பொருந்திய அணியாக 5 ஆண்டு காலம் வந்து நிலையற்ற அரசாக மாறாமல் இப்போ மைனாரிட்டி அரசாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரும்பான்மை பலம் பொருந்திய அரசாக மாற்றுவதற்கு சிவி சண்முகம் வந்து ஒரு அதிகார பதவியை நோக்கி பயணிக்கிறாரா, இல்லை அப்படி அதிகார பதவியை நோக்கி பயணிப்பது போன்ற பாவனையில் அவரை பின்னால் இருந்து பாஜக போன்ற சக்திகள் இயக்குகிறதா என்பது இனிமே தான் தெரிய வரும். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் பாஜக தொடை தெரியப்பட்டிருக்கிறது. ஒன்று கண்ணையங்கண்ணன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதை கடந்து அவர்களால் இப்போ நீங்கள் 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாஜக இன்னைக்கு வந்து என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்கங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. மிகப்பெரிய ஆட்டத்தை காட்டியிருப்பாங்க நேரம். ஏன்னா கவர்னர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, மறுபடியும் எழுதிட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. டியூஷன் வாத்தியார் மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. பல தகவலை பரப்பி விட்டாங்க. லெட்டரை மறந்துட்டு வந்துட்டாங்க, காங்கிரஸ் கட்சி ஆதரவு கடிதத்தை மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர்களை வந்து எப்படியாவது வந்து ஆட்சியில் பதவி ஏற்பதில் இருந்து தவிர்ப்பதற்கு எல்லா தில்லாலங்கடி வேலையும் நடந்துச்சு. அவர் கேரளா கிளம்பிட்டாருன்னாங்க, கேன்சல் பண்ணாருனாங்க, நாளைக்கு மத்தியானம்னாங்க, காலையிலன்னாங்க, மாற்றி பேசுறது. எப்படியோ அது வந்து தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு தேர்தல் வராமல் திருமாவளவனால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுநரோட வழக்கம் போல இழுபறி பாஜக அல்லாத கட்சிகளுக்கு அவங்க காட்டக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலை இல்லை இழுபறி, அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட அறிக்கைக்கு பின்னாடி தான் நின்றதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி எப்படி? இல்லை, அது ஆதரவு நிலைப்பாடு வலிமை அடைந்து விட்டது ஒன்று. மு.க. ஸ்டாலின் வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஆட்சியில் பங்கேற்று விட்டு அங்கே போறீங்களா என்று நினைக்காம ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்கிற இடத்திலே நின்று ஒரு 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 மாண்போடு மரியாதையோடு கண்ணியத்தோடு எல்லாரையும் வழி அனுப்பி வச்சிருக்காரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லாமல் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொன்ன பின்னாடி போகிறாங்கன்னா ஸ்டாலின் அனுமதியோடு தான் போயிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் ஸ்டாலின் வந்து இந்த முறை வந்து கீழ்த்தரமான அரசியலையோ குறுக்கோலி அரசியல், கொள்ளைப்புறை அரசியல் மூலமாக தாவேகாவிற்கு ஆட்டம் காட்டுகிற வேலையை செய்வதற்கு விரும்பவில்லை. பல பேர் ஐடியா கொடுத்துருக்குறாங்க, பல பேர் மாற்று யோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. திமுகலாம் கூட ஒன்று கூடலாம்ங்கிற அளவுக்குலாம் ஆலோசனை சொல்லப்பட்டது. அத்தனையும் நிராகரித்து ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த முதல் கட்டமாக ஒரு ஆட்சி மலர்வதற்கு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய அளப்பரிய சாதனைகள், அது தேசிய அளவில் விவாதிக்கப்பட்ட ரொம்ப முற்போக்கான முன்மாதிரியான பல சாதனை திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ வரக்கூடிய இந்த தாவேகாவுடைய புதிய ஆட்சி அந்த நலத்திட்டங்களை அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகுமா, இல்லை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகுமா, இல்லை ஏற்கனவே வந்து அதிமுக கொண்டு வந்ததை திமுக தவிர்க்கிறதும் திமுக கொண்டு வர நலத்திட்டங்களை அதிமுக தவிர்க்கிறது மாதிரி அப்படியான ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல்ல போகுமா? என்ன மக்களுடைய அப்படி போக வாய்ப்பே இல்லை. பேரறிஞர் அண்ணா சொன்னார், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன், இதை எவனாலும் மாற்ற முடியாது. இருமொழி கொள்கை என்கிற ஒன்றை வந்து இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியிருக்கோம், இதை எவனும் மாற்ற முடியாது. இந்த இரண்டையும் மாற்ற முடியாத வரைக்கும் அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார்னு சொன்னது மாதிரியே இப்போது வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், திமுக அரசியலை உருவாக்கி வைத்திருக்கிற நலத்திட்டங்களை எந்த சக்தியாலும் கேன்சல் பண்ண முடியாது. அதை தொடருகிற வரைக்கும் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார்னு ஆயிரம். நலத்திட்டங்களின் ஆட்சி தான் தொடர முடியுமே தவிர
நீங்கள் அதை விட பிரமாதமாக என்ன செய்ய போறீங்கிறத பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை நடத்த முடியாது, எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு நம்ம காத்திருக்கிறோம். தேன்கூட்டிலே கை வைத்தது மாதிரி இல்லாமல் பாஜகவும் இந்த தேவையில்லாத சிக்கல்களிலே இருந்து கொஞ்ச நாள் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் நம்புகிறேன். அதற்கு பின்பு அவர்கள் ஆட்டத்தை காட்டுவார்கள். நாமும் நம்புவோம். இந்த நலத்திட்டங்கள் தொடரணும். இன்னும் வந்து தமிழ்நாடு பல முன்னேறிய மாநிலங்களுக்கு இணையாக இன்னும் அதிகமான முன்னேற்றங்கள் சந்திக்கணும். பொறுத்திருந்து பார்க்கும். இதுவரை நம்முடன் இணைந்த ராஜவீரன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.